டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய வீட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் இருக்கிறார்களா? அப்ப நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும். மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு எழுதும் பொழுது பயம் இருக்கிறது. மாணவர்களுக்கு மட்டுமா பயம் இருக்கிறது? ஒரு வீட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர் இருந்தாலே அந்த வீடே ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அது ஏன்னா அந்த மாணவருடைய மதிப்பெண்ணிற்காக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே ஒரு மன அழுத்த சூழலில் இருக்கிறார்கள். இதிலிருந்து வெளிவருவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மாணவரோடு கலந்துரையாடும் அந்த நிகழ்ச்சி தான் பரீட்சா பே சர்ச்சா. இன்று நம்முடைய நிகழ்ச்சி பரீட்சா பே சர்ச்சா. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் 38 வருட காலமாக ஆசிரியர் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறந்த மாணவர்களை உருவாக்கியவர், மத்திய பள்ளியில் முதல்வராக பணி வகுத்தவர், பணி நிறைவு பெற்று இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டியாக இருக்க போது ஒரு இருமுனை ப்ரெஷர் பற்றி பேச போகிறோம். ஒரு பள்ளியினுடைய அந்த ஆளுமையில் இருக்கிறவங்க, அந்த நிர்வாகிகள் ஆசிரியர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. என்னென்னு, மாணவர்கள் இந்த வகுப்பில் இருக்கவங்க முழு சதவீத தேர்ச்சி பெறணும்னு. இந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் ஆசிரியர்கள்லேருந்து மாணவர்களை சென்றடையுது. இன்னொரு பக்கம் வீட்டிலேருந்து பெற்றோர்கள், எப்படி இருந்தாலும் நீ முழு சதவீத மார்க்கை எடுத்துடணும் அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு ப்ரெஷர் வருது. இப்போ இந்த ப்ரெஷரை முழுசாக யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரெஷர் முதல்ல அவசியமா? எளிதான கேள்வியாக இருந்தாலும் கடினமான சூழல் தான். கேட்டால் பெற்றோர்கள் அப்புறம் இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அதிக மதிப்பெண் சிறப்பான கல்லூரிகள் நம்மளாக வச்சுக்கிட்டோம். நான் திருப்பி பழைய இலக்கியங்களுக்கு தான் போவோம். இப்போ நம்ம பெரிய பாராட்டி போற்றக்கூடிய புலவர்கள் அத்தனை பேரும் நமக்கு தெரிஞ்ச இப்போ இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்லூரிகள் இல்லையோ, புகழ்பெற்ற நிறுவனங்களில் படித்தாங்களா? இல்லை, கிடையாது. பேரை சொன்னால் நம்ம நாடு என்ன வெளிநாட்டுக்கு போயிடுவோம். மிகப்பெரிய அறிஞர்களாக இருக்காங்களே, அவங்களாம் எந்த கல்வி பெற்றோர்களாலும் சமூகத்தாலும் வளர்க்கப்பட்டவங்க தான், அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு அறிஞர்கிட்ட போய் படித்தவங்க தான். ஆமாம். அதனால் நிறுவனங்கள் தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய பெயர் வேணும், என்னுடைய மாணவர்கள் இத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லணும், அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கணும். அப்போ அவங்க தவிர்த்துட்டாலே அவங்க ஆசிரியர்களை அதிகமாக அழுத்தம் தர மாட்டாங்க. 100% இல்லை வெற்றி. ஒரு நண்பர் இருக்கார், அவர் எல்லா படங்கள்லையுமே 600க்கு 600, 500க்கு 500, 100% மதிப்பெண் எடுத்திருக்கார். அவரால் அவருடைய குழந்தையை அந்த மாதிரி எடுக்க வைக்க முடியுதா? முடியாது. மிகச்சிறந்த மருத்துவர் இருக்கார், அவருடைய குழந்தைய மருத்துவராக முடியல. அது மாதிரி டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. அதனால் காப்பிங்கிறது, இமிட்டேட்டிங்கிறதெல்லாம் படிப்பில் முடியாது. அந்த குழந்தையினுடைய போக்குள்ள விட்டுறணும். அது அவங்களாத்தான் தெரிஞ்சுக்கிறணும். இது யாரும் வெளியிலேருந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக. இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் நிர்வாகங்கள் அவங்க தான் மாற்றிக்கிறணும். அது அரசு சார்ந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை ஏதோ ஒரு பள்ளி, நான் 2-3 போர்டில் வேலை பார்த்துருக்கேன். அவங்க சொன்னாங்க, 100% சம்பளம் வாங்குற, அப்போ 100% மார்க் எடுக்க வைக்கணுமே அப்படின்னாரு. அது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா ஒவ்வொரு மாணவருடைய அந்த மனநிலை 100% சம்பளங்கிறது இது புறச்சூழலில் வர்றது. இப்போ நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஐன்ஸ்டைன்கிறோம், அவருடைய குழந்தைகள் பேர் உங்களுக்கு தெரியுமா? சாக்ரட்டிஸுடைய குழந்தை பேர் உங்களுக்கு தெரியுமா? அதனால் அப்படிலாம் நம்ம இவர் 100% அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்த கேள்வியும் அதே தான், நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. 100% ஒரு மாணவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எடுக்கணுன்றதை கட்டாயமாகவே வைக்கிறாங்க. பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதுக்கு தான் அவங்கள தயார்படுத்துகிறாங்க. அந்த 100% அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட், இப்போ சயின்ஸ்னால் அதுலேயும் 100 எடுக்கணும், எல்லாத்துலேயும் 100 இது சாத்தியமா முதல்ல ஒரு மாணவருக்கு? அதுதான், அது நம்முடைய மூளைக்கு பிரெயின், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டின்னு இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இப்போ சில பேர் 50-60 ஆண்டுகள் வயசுக்கு ஆன பிறகு மிகப்பெரிய இந்த கம்பராமாயணத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொற்பொழிவாளராக போனதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி எல்லாராலையும் முடியாது.
அதே மாதிரி அதுக்கு மனப்பாடத்திறன், ஒவ்வொரு குழந்தையுடைய இந்த ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறான், அதெல்லாம் பற்றி இருக்குது. அதனால் அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் 100, ஒவ்வொரு பாடத்துலேயும் 100 அப்படிங்கிறதுலாம் அன்ரியலிஸ்டிக். அதை நம்ம செய்ய வேண்டாம்னு தான் சொல்கிறோம். நான் வந்துட்டு ஆசிரியர்களை சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஆசிரியர் மட்டும் இல்லை, அதனால் சொல்லலை. ஆசிரியர்களும் செய்யக்கூடாது, அந்த நிர்வாகங்களும் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அந்த கற்றல் நிகழ்தான்னு போகணும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. 4 வயசு 5 வயசு எந்த குழந்தையும் தன்னுடைய தாய்மொழியில் முழு புலமை பெற்றுது, மினிமம் ஃப்ளூயன்சி வந்துடுது. வீட்டில் எந்த யூனிவர்சிட்டி இருக்குது? தாய்ங்கிற யூனிவர்சிட்டி, அப்பாங்கிற யூனிவர்சிட்டி, அம்மாங்கிற யூனிவர்சிட்டி, 2 யூனிவர்சிட்டி தானே இருக்குது. அல்லது பள்ளின்னு வச்சுங்களேன், அப்பாங்கிற பள்ளி, அம்மாங்கிற பள்ளி, சந்தோஷமான கொடுக்கணும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, 6-7 பேர் சேர்ந்து 5 வயசுல 4 வயசுக்குள்ளேயே சில நேரம் 2 மொழியே குழந்தைகள் கற்றுக்கிட்டது. ஆனால் பள்ளிகளில் 20 ஆண்டு 15 ஆண்டு படிக்க வேண்டியதாக இருக்குது, மொழி புலமை இல்லைன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அது இன்ஃபார்மல் செட்டிங். அப்போ இன்ஃபார்மல் செட்டிங்கில் குழந்தை தானாக கற்றுக்கிறது. மொழி கற்றுக்கிறச்சே நீங்கள் 1 மொழி பாடம், 2 மொழி பாடம், 3 மொழி பாடம், 4 மொழி பாடம் ஃபோர்ஸ் பண்ணால் அந்த குழந்தை கற்றுக்கிறாது. சாதாரண சூழலில் விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தை கற்றுக்குறோம். அந்த கற்றலுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலை தான் நம்ம எல்லாருடைய வேலையுடைய திணிக்கக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போது சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தாய்மொழி வேறு தந்தை மொழி வேறையாக இருக்கும், வேறு இருப்பாங்க. அந்த குழந்தை 2 மொழியும் 5 வயதுக்குள்ளேயே பேச கற்றுக்கும், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல். நாங்கள்லாம் மத்திய நிறுவனங்களில் வேலை பார்க்குறதுனால இந்தியா முழுக்க சுற்றி வரும்பொழுது இந்த நம்முடைய படைவீரருடைய குழந்தைகள்லாம் 5 வயசுக்குள்ளே 3 மொழி 4 மொழி பேசுவாங்க. அதனால் குழந்தைகள் ஆற்றல் மிக்கல். பெற்றோருடைய கடமை, ஆசிரியருடைய கடமை கற்றலுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது, கற்றலை திணிப்பது அல்ல. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்து இந்த நேர மேலாண்மை ஒரு மாணவருக்கு, ஆசிரியர்களுக்கு மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கு எந்த மாதிரியான நேர மேலாண்மை இருந்தால் அந்த மாணவர்கள் நல்லா ஷைன் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். அப்போ முன்னாடி காலம் பொன் போன்றதும்பாங்க, காலமெல்லாம் பொன்னை விட விலை மதிப்பற்றது. கண்டிப்பாக காலம் பொன் போன்றதுன்னா அது உயர்வாக சொல்கிறது, அது இட் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக சொல்கிறதே ஒழிய அதை விட விலை மதிப்பற்றது. அதனால் இப்போது நான் என்னுடைய வகுப்பு 8ஆம் வகுப்பு நான் படிக்கிறேன், எனக்கு 10 மாதம் இருக்குது அப்படின்னா இந்த காலத்தை நான் எப்படி உபயோகப்படுத்திக்கிறது? அலோகேட்டிங் தட் டைம். இவனுக்கு வேலை, இந்த குழந்தைக்கு என்ன வேலை? இந்த 10 மாதமும் பெற்றோருடைய ஆதரவில், ஆசிரியருடைய வழிகாட்டுதலில், பள்ளியினுடைய நேர்படுத்தலில் இதை அச்சீவ் பண்ணணும், இவ்வளோதான். அப்போ நம்ம அது டயத்தை பிரிச்சுக்கணும். இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வந்துடுச்சு, அதனால் நம்ம அதில் போயிடக்கூடாது. அந்த கேள்வியை தனியாக பார்ப்போம். இப்போ இந்த காலத்தை, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தை திட்டமிடல் வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, பள்ளி நேரம் போக இருக்கக்கூடிய நேரத்தை எவ்வளவு நேரம் பொழுதுபோக்கு வச்சுக்கணும். சில நேரம் பெற்றோர்களுக்கு உதவ வேண்டியிருக்கும். கிராமங்கள்லாம் நாங்கள்லாம் பெற்றோர்களுக்கு உதவி பண்ணணும். வீட்டில் எல்லாம் 30-40 மாடு இருக்கும். அப்போ அந்த மாடுகளுக்கு பல வேலைகள் இருக்கும், விவசாய வேலைகள்லாம் இருக்கும். அப்போ அதையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். பெற்றோர்களை நான் படிக்கிறேன், நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்லாம் இருக்கக்கூடாது, தப்புன்னு கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு அறிஞர் இருக்கார், விஞ்ஞானி. அவர் 7 மணி 7:30 வரையும் விவசாய நிலத்தில் உழுதுட்டு அங்கே 5 கிலோமீட்டர் நடந்து போய் படித்து 100க்கு 100 கணிதத்தில் எடுத்தார். அந்த காலத்தில் 100க்கு 100 பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்திலே அவர் தான் எடுத்தார். எப்படி சாதனை படைக்க முடிஞ்சுச்சு? அதெல்லாம் நேரம், எந்த நேரத்தில் படிக்கணும். மாலையில் 6 to 10 எந்த புறச்சூழலும் தன்னை பாதிக்காமல் இருந்து படிக்கணும். அப்போ நீங்கள் திட்டமிடுங்க. அதில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும். எளிதான பாடம்னு நீங்களே வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் சில குழந்தைகளுக்கு கணிதம் பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு அறிவியல் பிடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ எது எளிதான பாடமோ அதுக்கு குறைவான நேரமும், கடின பாடமும் அதிகமான நேரமும் வச்சுக்கிட்டு, நான் அதாவது ஐ ஆம் ஆன் மை ட்ராக், என்ன நான் பார்த்துக்குருவேன் அப்படிங்கிறத அந்த சூழலுக்கு அந்த குழந்தையை தயார் பண்ணிடணும். த சைல்ட் ஷுட் பி ஆன் ஹிஸ் ஓன் அப்படின்ட்டா அவன் பார்த்துக்குருவான். இல்லைன்னா நம்ம உட்காந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் பார்த்துருக்கேன், 12th வர்ற வரையும் பெற்றோர்கள் கைட் பண்ண தேவையே கிடையாது. அது அதிகபட்சம் பிரைமரி, அந்த ஃபவுண்டேஷனல் ஆரம்ப கல்வி நிலையிலேயே அந்த குழந்தைய
அந்த ஒர்க் பேட்டர்ன், டைம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத, ஓகே இந்த டைமாக என் குழந்தை படிச்சுக்கிட்டு இருப்பான், இந்த டைமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பான், இந்த நாளாக வெளியூரில் ஒரு சின்ன உள்ளூரில் ஒரு சுற்றுலா அப்படின்னு நம்ம பிரித்து கொடுக்கணும். இது வெளியில் உள்ளது. எக்ஸாம் ஹாலை பொறுத்தளவில் இப்போல்லாம் 2-3 மாதிரி தேர்வுகள் வைக்கிறோம். அதை தவிர அது பள்ளியில் நடக்கிறது. அதை தவிர ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், கடந்த ஆண்டுகளில் நடந்த தேர்வுகள்லேருந்து அந்த போர்டு கொஷின்ஸ் சொல்கிறோமே, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். யாரும் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு இல்லை. டைம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 மணி நேரம் 2 மணி 55 நிமிஷத்தில் முடிச்சே ஆகணும். எந்த குழந்தையும் எந்த தேர்வு தான் ரூல். 2 hours 50 வேணால் 5 minutes ரிவிஷனுக்கு வேணும். கண்டிப்பாக. அதாவது எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோமா, அண்டர்லைன் பண்ணியிருக்கோமா, பேஜ் நம்பர்ஸ் போட்டிருக்கோமா, இதெல்லாம் செக் பண்ணால் 5 நிமிஷம் வேணும். ஸோ அந்த திட்டமிடல் வேணும். அதுக்கு பள்ளியில் வச்சுருக்கக்கூடிய மாதிரி தேர்வுகளை தருவ குறைஞ்சது ஒவ்வொரு பேப்பருக்கும் ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் சொல்லக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, குறைஞ்சது 25 பேப்பர் போட்டிருக்காங்க. 25 மாடல் பேப்பர்ஸ் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த டயத்துக்குள்ளே. அப்புறம் அத்தனை தடவை ஓடியாச்சுன்னா அப்புறம் அங்கே என்ன இருக்குது, அது பழக்கப்பட்டுரும் அவங்களுக்கு. அந்த நேர மேலாண்மைன்றது தானாக வந்துடும். ரொம்ப சிறப்பான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரியே மாடு வைத்து ஆடு வைத்தெல்லாம் படித்தே 100% மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைய சூழலை பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் எல்லா விதமான வசதிகளையும் செய்து தராங்க. இந்த பசங்களுக்கு டியூஷனும் தனியாக அனுப்பி விடுறாங்க, ஸ்கூல்லையும் கோச்சிங் தனியாக பண்ணுறாங்க, ஸ்கூலில் கிளாஸும் எடுக்கிறாங்க. இத்தனையும் பண்ணும் பொழுது இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே டியூஷன் போகிறது படிக்கிற நேரம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறது படிக்கிற நேரம், மீதி எல்லா நேரமுமே விளையாடுற நேரம் தான். நம்மளா எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும் படிக்கணும் அப்படின்ற பழக்கமே கிடையாது. அந்த நேரத்தை ஃபுல்லாக அவங்க எதில் தெளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைபேசியிலையும் கணினிகளிலும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்க்ராலிங்ன்ற ஒரு பீரியடில் இன்றைக்கி இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு கவன சிதைவு கொடுக்குது. இப்போது எத்தனை மணி நேரம் பொதுவாகவே மாணவர்கள் அலைபேசி, கைபேசி, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் விஷயங்கள், கேட்ஜெட்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். மிக டஃப்பான கொஸ்டின். இல்லை சீரியஸான பிரச்சனை சமூகம் ஃபேஸ் பண்ணுறது. பட் ஈஸி. என்ன கேட்டால், நாங்கள்லாம் வடகிழக்கு பகுதியில் பணியாற்றியிருக்கோம். ஊருக்கு ஃபோன் பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ண முடியும். அதுவும் போஸ்ட் மாஸ்டர் பிள்ளையை படிக்கும். அவங்ககிட்ட சொல்லி வச்சோம்னா அந்த அடுத்த திங்கக்கிழமை வாங்க சார், ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு அப்படி இருந்த காலம். நம்ம நல்லா தான் இருந்தோம். ஆமாம். அதனால் இந்த கருவிகள் எஸ்பெஷலி இந்த இந்த கொரோனா பீரியட்னு சொல்கிறோம், COVID-19 அந்த பீரியடில் கொஞ்சம் இந்த குழந்தைகள்கிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட இந்த மொபைல் ஃபோன்ஸ், அந்த மடிக்கணினிலாம் இப்போ ரொம்ப உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸும் அது வழியாக தான் நாங்கள் மெசேஜஸ் அனுப்புகிறோம், சில நேரம் எக்ஸசைஸ் அனுப்புகிறோம், கொஷின்ஸ் அனுப்புகிறோம். அதனால் அதை விலக்கி வச்சுருக்க முடியாது. ஆனால் ஸ்ட்ரிக்ட் நோ டு என்டர்டெயின்மெண்ட். பொழுதுபோக்கக்கூடிய நேரம் இந்த பொழுது இல்லை. அதை நம்ம குழந்தைகளுக்கு உணர்த்திடணும். மியூசிக்குங்கிறது காமனாக ஒரு மைல்டு மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மொத்தமாக போடணும், எல்லோரும் கேட்டுக்கலாம். தனிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸுங்கிறது கிரவுண்டில் தான். விளையாட்டுங்கிறது விளையாட்டு திடலை. அப்படியே விளையாட்டுங்கிறது இந்த என்னது கைபேசியா அதில் கிடையாது. அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும். நம்ம குழந்தைகள் தானே, அதில் வழியே இல்லை. அது நடந்துச்சு எங்கள் வீட்லேயே. என்னுடைய குட்டி பையன் அப்படி பண்ணியிருந்தான். ரொம்ப அதுலேருந்து விலைக்கு வர ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். நீங்கள் அந்த விளையாட்டு திடலில் தான். பொழுதுபோக்கு காமனானது. உனக்கு வேணுமா போய் விளையாடு. இந்த மொபைலில் விளையாட்டு, கைபேசியில் விளையாடு இல்லை. அது விளையாட்டு கிடையாது, அது வேதனை. கண்டிப்பாக கைபேசியில் விளையாட்டு, எந்த வித விளையாட்டுக்கும் எந்த பெற்றோர்களும் கேம்ஸே கிடையாது. இட் இஸ் நாட் கேம். கேம்ங்கிறது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை வளர்க்குறதுக்கு அங்கே ஆடுகளத்தில் போய் விளையாடணுமா, கைபேசியில் விளையாடுவீங்களா? அதுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த குழந்தைகளும் கேட்கணும். நான் இன்னையிலேருந்து விளையாட மாட்டேன். அவங்க யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நாட்டில் டிசைன் பண்ணுறாங்க. அவங்க கற்பனையான ஓட்டத்துக்கு போய் ஓட்டம் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, அதுதான் கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை போய் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓடி பிடிச்சி விளையாடட்டும். ஓகே, நகரங்களில் இடம் இல்லை அப்படின்னா அந்த காலனிகள் அல்லது பள்ளியிலேயே அந்த ஏரியாவில் உள்ள பெற்றோர்கள் அவங்களுடைய ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பள்ளிகளும் அலோவ் பண்ணும் அந்த இடத்துல விளையாடுறதுக்கு. அப்படி உடல்
வருத்தி விளையாடணுமே ஒழிய இதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. அதாவது வியர்வை சிந்தி வந்து ஓடுறது தான் விளையாட்டை தவிர இது போன்ற ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்க கூடாது. பொழுதுபோக்குக்கும் அங்கே ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. மைல்டு மியூசிக் என்ன பார்க்க ஒன்றும் இந்த குழந்தைகள் வயதுக்கு அங்கே பார்க்குற மாதிரி பொழுதுபோக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கே, அதில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் என்ன, எந்தெந்த தொலைக்காட்சிகள் அது வருது அதெல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியும். அதைத்தான் அவங்க செய்யணுமே ஒழிய கைபேசியை கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணுறப்பெல்லாம் கைபேசின்னா அது பிற்காலத்தில் தொந்தரவாயிரும். அப்படி தான் சார் இருக்குது. இப்போது சில குழந்தைகள் எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே எனக்கு கைபேசி வேணும் கொடுங்கன்னு வாங்குறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ரிலாக்ஸேஷன் வந்து மற்ற இப்போ நாய்ஸி கிளாஸ் இஸ் ஹெல்த்தி கிளாஸ், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு சில கிளாஸ் வந்து சத்தமாக இருக்குது அப்படின்னா சத்தமாகனா பேசிக்கிட்டு இருக்கான், எப்போ மொழிவு வரும் அவனுக்கு பேசிட்டு போகிறான். அது மாதிரி குழந்தைகளை நீங்கள் தான் அந்த சூழலை ஏற்படுத்தணும். 4 குழந்தைகளோட விளையாடட்டும், 4 குழந்தைகளோட பேசட்டும், உலகத்தை பற்றி பேசட்டும். இப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அந்த நிகழ்ச்சியை பற்றி விவாதிக்கட்டும். யூரோப்போட ஒரு டீல் போட்டிருக்கோம், அமெரிக்காவோட ஒரு டீல், இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படின்னா அதை பற்றியெல்லாம் விவாதிக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மொபைல் மூலம் தான் நான் பேசுவேன் அப்படின்னா அது வேண்டாம். அது அன்பால் சொல்லிடலாம். இந்த உலகத்திலேயே வலிமையான ஆயுதம் அன்பு தான், வேறு எந்த ஆயுதமும் கிடையாது. எல்லா ஆயுதமும் தோற்று போகும், வரலாறு அதை தான் சொல்லுது. அதனால் அன்புங்கிற ஆயுதத்தை பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டு எப்படியாவது அது அவங்களால முடியும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை தானே அது, அவங்க போராடணும், அதை நோக்கி ஓடணும். நீங்கள் திருப்பி திருப்பி அன்பை கொடுக்கையில் அந்த குழந்தை என்ன திருப்பி எப்படி அன்புக்கு அடிமையாயிரும். எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி. 90 வயசில் இருக்க பெற்றோருக்கு 70 65 வயசில் இருக்க ஒரு குழந்தை தானே. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 88 வயசு, நான் குழந்தை தானே. அதனால் அவங்க சொன்னால் நான் கேட்டுத்தான் ரொம்ப. அதனால் அதில் அச்சமுறவோ கவலைப்படவோ தேவையில்லை. உண்மைதான், பெற்றோர்கள் சில நேரம் வர்றாங்க அந்த மாதிரி அன்பால் அவனுக்கு வேறு விஷயங்கள் பிடிச்சது இருக்கும், அதில் அவனை டைவெர்ட் பண்ணி இசையோ ஓவியமோ அதுக்கு கொண்டு போயிடணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ இந்த பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 10வது 12ஆம் வகுப்பு தான். அவர்களுக்கு அந்த நட்பு வட்டம் அப்படின்றது இருக்கும். இந்த சூழலில் அந்த நட்பினால் நிறைய பசங்க படிக்காமையும் இருப்பாங்க. இப்போ இந்த நட்பு அப்படின்றது இந்த காலத்தில் எப்படி இருக்கலாம், அவசியம் இல்லையா அப்படின்றத சொல்லிடுங்க சார். நான் ஒரு ஆசிரியர் இருக்கிற காலத்தில் சொல்கிறது தான், இந்த பாஸ்வேர்டுங்கிறாங்கல்ல, ஆமாம், அது என்னது, கடவுச்சொல். ஆமாம், அந்த கடவுச்சொல்ங்கிறது பெற்றோர்கள் கையில் இருக்கணும். இந்த ப்ரைவசிங்கிறது கிடையாது. எந்த வயசு, இந்த 18 வயசு இல்லை கல்லூரி போன பிறகு விட்டுருங்க. அட்லீஸ்ட் கல்லூரி போகிற வரைக்கும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த கடவுச்சொல்லுங்கிறத நம்ம கடந்து செல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அது காமன் பிளேஸ்லாம் இருக்கணும். முன்னாடியெல்லாம் லேப்டாப் தானே, இது டெஸ்க்டாப் அந்த மாதிரி தானே, அது காமன் பிளேஸில் இருக்கணும். மொபைலில் இருந்தாலும் கடவுச்சொல் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாணவன் யார், எந்த விதமான நண்பர்களோட உரையாடலாம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதை முதல்ல தீஸ் ஆர் ஆல் ரூல்ஸ். இப்போ எல்லோரும் இந்த நாடு எல்லாம் நம்ம எல்லோரும் ஒன்று தான். எதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு சுவர், ஒவ்வொரு வீட்டுக்கு காம்பவுண்ட் இது வச்சுருக்கோம், கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? எல்லை பாதுகாப்படைன்னு வச்சு எல்லை வச்சுருக்கோம். உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு காம்பவுண்ட் இருக்கா இல்லையா? எல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் வேறு தம்பி வேறு தனி வீடு அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கத்தான் செய்யும். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? இதெல்லாம் தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ். கடவுச்சொல் உனக்கு இருக்கக்கூடாது, அதனால் சந்தேகம் கிடையாது. அதுதான் ரூலே, அதுதான் ரூலே. தட் இஸ் த வே டு யூட்டிலைஸ் இட். தெர் இஸ் நோ அதர் வே. அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அந்த குழந்தை யாரோட பேசுது என்ன பேசுதுங்கிறதுல ஒரு கண்ட்ரோல் கிடையாது, ஒரு சூப்பர்விஷன். ஆமாம், மேலாண்மைங்கிற மாதிரி லேசாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் என்ன இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி தேவையில்லாது எதையும் சொல்ல முடியாது. இது தேவையற்றது, எது தேவையில்லாதுங்கிறது பெற்றோர் தெரியும், அதை அவாய்ட் பண்ணணும். அந்த ஒரு குழந்தை ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா அந்த பெற்றோர்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமாகவும் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்த கண்காணிப்பும் வைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, பிள்ளைகள் பாழான பிறகு வந்து வருத்தப்படுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறேன்னே பிள்ளைகளை வந்து மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. 2 சாராரும் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவர்கள் இந்த பரீட்சை காலமாக இருக்கட்டும் இல்லை சாதாரண காலத்திலுமே மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் தான் ரோல் மாடல். இப்போ எப்படி நம்ம எங்கே போனாலும் நம்ம எந்த வார்த்தையை சொல்கிறோம் திருப்பி சுவாமி விவேகானந்தரை சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து டாக்டர் கலாமை சொல்கிறோம்.
பெற்றோர்கள் கொடுத்த சொத்து தானே. கண்டிப்பாக சார். பெற்றோர்களுடைய சொத்து. அது மாதிரி பெற்றோர்களுடைய சொத்து என்னன்னு கேட்டால், ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டால் அவங்களுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை மிகச்சிறந்த குடிமக்களாக வளர்க்குறது தான் முதல் கடமை. அப்புறம்தான் பணம் சம்பாதிக்கிறது, பொருள் ஈட்டுறதெல்லாம் அப்புறம். அப்போ அந்த நோக்கத்தில் அவங்க இருக்கணும். முதல்ல எந்த விதமான சமூகத்தால் புறந்தள்ளக்கூடிய எந்த பழக்கமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருந்தால் அவன் கற்றுக்குருவான். ஆமாம், கற்றுக்கிறாத மாதிரி இருப்பான், ஆனால் பின்னாடி அவன் கற்றுக்குருவான். ஆமாம், ஏற்கனவே கற்றுட்ருப்பான். எந்த வயசு வருதோ அந்த வயசில் அவன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால் நாம் எது நம்முடைய குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ, நினைக்கிறோமோ, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, குழந்தை அதை நம்ம செய்யக்கூடாது. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் என்னென்னங்கிறது. சமூகங்களில் பேப்பர்களில் பார்க்குறாங்க, போகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதை இது பண்ணணும். அதுக்கு பிறகு அன்பை அள்ளி தெளிச்சட்டோம்னா அவனோட உட்காரணும். அவனோட அந்த குழந்தையோட உட்காரணும். நான் என் குழந்தைகள்கிட்ட என்ன சொல்கிறதுனா, வாரத்தில் அல்லது ராத்திரியில் ஒரு 9 மணி 8 மணி எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும். அப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, பள்ளியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு குழந்தைகள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண. உங்களுக்கு டைம் இல்லைங்கிறிய 200 கம்பெனி 300 கம்பெனி நடத்தக்கூடிய அதிபர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்களே. ஆமாம். அதனால் குழந்தைகளுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி அந்த குழந்தைகளோட மினிமம் ஒரு 20 நிமிடமாவது அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாக எந்த சூழலில் இருந்தாலும் ஒருத்தராவது ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். கண்டிப்பாக. அது அந்த குழந்தைய ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாக்குறதுக்கு உபயோகப்படும். தாயை தவிர எந்த பல்கலைக்கழகமும் செய்யாது. தாய் தான் சிறப்பு. அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக சார். அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். தாயை சிறந்த கோயிலும் இல்லைன்னு அதான் சொல்கிறோம். அதெல்லாம் சும்மா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நினச்சி பார்க்குறது கிடையாது. ஆமாம், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தாயை சிறந்த கோயிலும் இல்லைன்னு என்ன சொல்கிறான், அவங்க மட்டும்தான் தவற வழி நடத்த மாட்டாங்க. தாய் மட்டும்தான் தவற முடியாது. நண்பன் வழிகாட்ட அப்படியே ஒரு தடவை அப்படின்னு சொல்லுவான், அல்லது யாரோ ஒரு ஏதோ ஒன்று மிஸ்கைட் பண்ணிடுவான். ஆனால் தாய் மட்டும் தவற செய்ய மாட்டாங்க. அதனால் குழந்தைகள் வீட்டிலேயே எல்லா பல்கலைக்கழகம் இருக்கும் பொழுது அங்கங்கே தேடி பிரயோஜனமே இல்லை. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு விதைத்தாலே அவங்க சரியான ஒரு பழக்க வழக்கத்தில் வந்துட்டு அவங்க நல்லபடியாகவே எல்லாமே செய்வாங்க. அப்போ அந்த விதையை நம்ம சரியாக விதைக்கணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம்.